ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான்ட்டுக்க. பாரத தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் உத்தர சுவாமி மலை என்ற திருத்தலம் ஏக பிரசித்தம். மலைக்கு மேலே கோவில் அமைந்துள்ளது. இங்கே நம்மூரில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சுவாமிமலை என்கிற திருத்தலம் அமைந்துள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்று. இங்கு அருளுகிற முருகப்பெருமானின் திருநாமம் சுவாமிநாத சுவாமி. சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்தை கொண்டு தெற்கே சுவாமிமலை எப்படி காணப்படுகிறதோ அதுபோல் டெல்லியில் இன்று உத்தர சுவாமி மலையிலும், உத்தர என்றால் வடக்கு, உத்தர சுவாமி மலையிலும் அதே சுவாமிநாத சுவாமி அருளாட்சி புரிந்து வருகிறார். உத்தர சுவாமி மலை திருத்தலம் வந்ததற்கு காரணம் மகாபெரிவாதான். இன்றைக்கு டூரிஸ்டாக டெல்லிக்கு செல்கிற தமிழர்களும் மற்றவர்களும் இந்த உத்தர சுவாமிமலை ஆலயத்தை தரிசிக்க தவறுவதில்லை. தற்போது டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய உத்தர சுவாமிமலையில் தமிழக ஆலய முறைப்படி வழிபாடுகளும் உற்சவங்களும் கோலாகலமாக நடைபெறுகின்றன. டெல்லியில் வாழ்ந்து வரக்கூடிய நம்மவர்களும் வட இந்தியர்களும் இந்த சுவாமிநாத சுவாமியை ஆஹா ஓஹோவென்று கொண்டாடுகிறார்கள். காரணம், சிறந்த வரப்பிரசாதியாக விளங்குகிறார் இந்த முருகப்பெருமான். உத்தர சுவாமிமலை டெல்லியில் எப்படி அமைந்தது? சுவாரஸ்யமான அந்த நிகழ்வை பார்க்கலாமா? இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முந்தைய காலம் 1947க்கு முன் தொழில் நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் தமிழர்கள் பலரும் டெல்லியில் அப்போது குடியேறியிருந்தார்கள். எல்லா வசதிகளோடும் நன்றாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அங்கே அவர்கள் வழிபடுவதற்கு நம் முறைப்படி ஆலயம் இல்லையே என்று ஏங்கினார்கள். இதற்கான தருணம் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். டெல்லியில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஒருமுறை திருவண்ணாமலைக்கு வந்து ரமண மகரிஷியை தரிசித்தார்கள். அப்போது தங்கள் மனதில் உள்ள ஏக்கத்தை சொன்னார்கள். ஒரு சஷ்டி கார்த்திகை தினம் வந்துவிட்டால் நம்மூர் போல் முருகப்பெருமானை அங்கே வணங்குவதற்கு கோவில்கள் ஏதும் இல்லை. முருகப்பெருமானை அங்கே நாங்கள் வைத்து வழிபடுவதற்கு பகவான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன்படி பகவான் ரமணரும் தன்வசம் இருந்த ஒரு சுவாமிநாத சுவாமியின் திருமேனியை அவர்களிடம் கொடுத்தார். அது மரத்தாலான திருவடிவம். இந்த முருகனை வைத்துக்கொண்டு உங்கள் வழிபாடுகளை ஆரம்பியுங்கள். கோவில் எப்போது அமைய வேண்டுமோ அதை அந்த குமரக்கடவுளே பார்த்து கொள்வான் என்று டெல்லி வாசிகளை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். ஒரு மகானின் திருக்கரங்களால் கிடைக்கப்பெற்ற அந்த சுவாமிநாத சுவாமியை கண்டதும் டெல்லி வாழ் தமிழர்களுக்கு ஏக குஷி. சிறிய அளவிலான அந்த மர விக்கிரகத்தையே பிரதானமாக ஓரிடத்தில் வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். தினமும் ஏராளமான தமிழர்கள் வந்து வழிபட துவங்கினர். 1944ஆம் ஆண்டிலிருந்து கந்த சஷ்டி விழாவையும் பிரமாதமாக நடத்தினார்கள். களை கட்ட ஆரம்பித்தது முருகன் வழிபாடு. என்றாலும் தென்னிந்திய கலையம்சப்படி கோபுரங்களுடன் ஆலயம் அமைய வேண்டுமே என்பதுதான் அவர்களின் ஏக்கமாகவும் மனக்குறையாகவும் இருந்து வந்தது. டெல்லியில் ராமகிருஷ்ணாபுரம் என்பது ஒரு பகுதி. இன்றைக்கு இங்குதான் உத்தர சுவாமிமலை அமைந்திருக்கிறது என்றாலும் அன்றைக்கு காடாக காட்சி தந்தது. இந்த மலையை கடந்து செல்கிற தமிழ் பக்தர்கள் சிலருக்கு குமரன் குடியிருக்க இது ஏற்ற இடமாக இருக்கும் போலிருக்கிறதே என்று யோசிக்க ஆரம்பித்தனர். இதற்கான காலம் கனிய வேண்டாமா? மலைக்கு மேல் சுவாமிநாதன் குடிகொள்ள காஞ்சி பெரியவா சுவாமிநாதன் பெரும் காரணமாக இருந்தார். பக்தர்களின் இந்த எண்ணத்தை முருகப்பெருமான் அறியாமலாய் இருப்பான்? உரிய வேளை வரட்டும் என்று காத்திருந்தான் கந்தவேல். அதற்கான தருணம் கூடி வந்தபோது தன் திருவிளையாடலை ஒரு முதியவராக வந்து நிகழ்த்தினான். வயதான கோலத்தில் வந்தல்லவா வள்ளியை கைப்பிடித்தான் அந்த வள்ளி மணாளன். ஆம், 1961ஆம் ஆண்டு டெல்லியில் சரோஜினி நகர் என்பது ஒரு பரபரப்பான பகுதி.
அங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. தமிழர்களான CR பட்டாபிராமன், டாடா வைத்தியநாதன், KS ஸ்ரீகண்டன் போன்றோரின் முன்முயற்சியால் உருவான ஆலயம் இது. சித்தி புத்தி சமேதராக விநாயகப் பெருமான் இங்கு கோவில் கொண்டுள்ளார். ஆரம்பத்தில் விநாயகர் இருந்தாலும் பின்னாட்களில் அனைத்து சன்னதிகளும் வந்துவிட்டன. அண்ணன் கணேசனுக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற தினத்திலேயே தன் கோவிலுக்கான அடித்தளத்தையும் அமைக்க விரும்பினான் தம்பி முருகன். விநாயகர் ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்த தினத்தன்று இரவு ஆலய பணிகளில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்ட பக்தர் ஒருவர் தன் இல்லத்தில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் முதியவர் ஒருவர் நடந்து வருகிறார். நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பக்தருக்கு அருகே வந்து அவரை தட்டி எழுப்புகிறார். பிறகு, உடல் தள்ளாமையினால் என்னுடைய இடத்துக்கு என்னால் தனியே நடந்து செல்ல முடியவில்லை, என்னை கூட்டிக் கொண்டு போயேன் என்று அன்புடன் பணிக்கிறார். பக்தரின் மனம் இளகுகிறது. பாவம், முதியவராயிற்றே. அவரது இருப்பிடத்துக்கு தனியாக செல்வதற்கு உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை போல் இருக்கிறது. அதனால் நம் உதவியை நாடுகிறார் என்று நினைத்து பக்தரும் எழுந்திருக்கிறார். முதியவரின் கையை பிடித்து கொண்டு நடக்கிறார். இந்த வழியாக போ, இப்படி போ என்றெல்லாம் தான் போக வேண்டிய இடத்துக்கு அடையாளம் காட்டியபடியே நடக்கிறார் முதியவர். அவர் அடையாளம் காண்பிக்கிற வழியிலேயே அழைத்து செல்கிறார் பக்தர். சில நிமிடங்கள் நடந்த பின் முதியவர் ஓரிடத்தில் அப்படியே நிற்கிறார். பக்தரை பார்த்து திரும்பி, ரொம்ப நன்றிப்பா, இதுதான் என் இருப்பிடம் என்று தொலைவில் இருக்கும் ஒரு குன்றை அடையாளம் காண்பிக்கிறார். ராமகிருஷ்ணாபுரத்தில் எந்த குன்றில் முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டலாம் என்று டெல்லி வாழ் தமிழ் அன்பர்கள் ஒன்றாக தீர்மானித்தார்களோ அந்த குன்றுதான் அது. முதியவரை கூட்டி வந்த அன்பருக்கு ஆச்சரியம். காரணம், முருகப்பெருமானுக்கு கோவில் அமைக்க விரும்பும் பக்தர்களுள் அவரும் ஒருவர். இந்த குன்றில்தானே குமரனுக்கு கோவில் அமைப்பதாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஒரு முதியவரே வந்து இதுதான் என் இடம் என்கிறாரே, அப்படியானால் குமரக்கடவுள் இங்கேதான் குடிகொள்ள விருப்பப்படுகிறான் போல் இருக்கிறது என்று பூரித்து போனார். பக்தரிடமிருந்து தன் கையை மெல்ல விடுவித்து கொண்ட முதியவர் நன்றியுடன் அவரை பார்த்தார். இனி நான் மெல்ல நடந்து சென்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு செடி கொடிகள் அடங்கிய பாதையில் நடக்க ஆரம்பித்தார். பார்ப்பவர்களை அச்சுறுத்தும் விதத்தில் காடு போல் காணப்பட்ட அந்த இடத்தை நோக்கி சற்றும் பயமில்லாமல் முதியவர் நடக்கிறார். அவரையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார் பக்தர். ஒரு கட்டத்தில் பக்தரின் பார்வையிலிருந்து விலகி மறைந்து விட்டார் முதியவர். அவ்வளவுதான், கனவு கலைந்தது பக்தருக்கு. உடனே பூஜை அறைக்கு போய் அங்கிருந்த முருகப்பெருமான் திருவடிவை பார்த்து பிரார்த்தித்து வணங்கினார். முதல் நாள் இரவு தான் கண்ட கனவு பற்றி அடுத்த நாள் காலை தன் நண்பர்களிடம் பெருமிதத்துடன் சொன்னார். இவர்கள் எல்லோருமே இந்த குன்றில் முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுவதில் விருப்பம் கொண்டவர்கள். முருகப்பெருமானே ஒரு முதியவர் கோலத்தில் வந்து தான் குடியிருக்கப் போகும் இடம் இதுதான் என்பதை உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறான் போலிருக்கிறது என்று தீர்மானித்தனர் அனைவரும். இதன் பிறகு கோவில் கட்டும் விஷயம் குறித்து விவாதிப்பதற்காக மகா பெரிவாளிடம் சென்றனர். கனவு கண்ட விஷயம் பற்றியும் கோவில் அமைப்பதற்கு ஆசிகள் வேண்டும் எனவும் தெரிவித்தார்கள் டெல்லி பக்தர்கள். நடமாடும் தெய்வமான மகா பெரிவா இவர்களுக்கு தன் பரிபூர்ண ஆசிகளை வழங்கி முருகப்பெருமான் அந்த குன்றில் விரைவிலேயே குடிகொள்வான் என்று திருவாய் மலர்ந்தார். இது போதாதா, டெல்லி பக்த கோடிகளுக்கு மகான் தன் திருவாயால் சொல்லிவிட்டார். இனிமேல் இதற்கு என்ன தடை இருக்கப் போகிறது என்று உற்சாகமாகி அடுத்த கட்ட வேலைகளில் மளமளவென்று இறங்கினர். முதல் கட்டமாக இந்த மலையில் ஆலயம் கட்டுவதற்கு அரசிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்தனர். அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டுமென்றால்
அது அத்தனை சுலபத்தில் முடிந்துவிட முடியாது. இது குறித்த பழைய ஆவணங்களை ஆராய வேண்டும். அதன்படி ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை உள்ள ஆவணங்களை அதிகாரிகள் குடைந்து ஆராய்ந்தனர். மகா பெரியவா அருளாசி வழங்கிய நேரம் இந்த குன்றில் கோவில் அமைப்பதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை, தாராளமாக உங்கள் பணிகளை துவங்கலாம் என்று அரசே இவர்களுக்கு பச்சை கொடி காட்டும் அளவுக்கு கொண்டு விட்டது. அரசாங்கம் இத்தனை சுலபத்தில் இவர்களுக்கு எப்படி அனுமதி வழங்கியது என்றால் அதிகாரிகளுக்கு கிடைத்த ஒரு பழைய குறிப்புதான் காரணம். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன் டெல்லி உள்ளிட்ட இந்த பகுதியை ஆண்டு வந்தவன் சூரஜ்மல் என்கிற அரசன். ஜாட் இனத்தைச் சேர்ந்தவன். ரஞ்சித் சிங், கரக் சிங் என்று 40க்கும் மேற்பட்ட மகாராஜாக்கள் அப்போது இருந்தார்கள். சூரஜ்மலுக்கு ஒரு ஆசை. இந்த குன்றின் மீது ஓய்வு விடுதி ஒன்றை அமைக்க அப்போது திட்டமிட்டான். அதற்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று இருந்த நேரத்தில் சூரஜ்மலின் தந்தைக்கு ஒரு கனவு வந்தது. அதாவது, எந்த குன்றில் ஓய்வு விடுதி அமைக்க சூரஜ்மல் திட்டமிட்டிருக்கிறானோ அங்கு பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிவன் கோவில் இருந்து வந்ததாக கனவில் காட்சிகள் விரிந்தன. மகன் அமைக்க இருக்கிற ஓய்வு விடுதி பற்றி அறிந்திருந்த தந்தை மகன் சூரஜ்மலை அழைத்தான். தனக்கு வந்த கனவு பற்றி சொல்லி, மகனே, அங்கு ஓய்வு விடுதியெல்லாம் கட்டக்கூடாது. அது இறைவன் இருக்கக்கூடிய மலை. ஒரு காலத்தில் சிவன் கோவில் இருந்து வந்ததாக எனக்கு கனவு வந்தது. இறைவன் இருந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டுமே தவிர மனிதர்களாகிய நாம் தங்குவதற்கு ஓய்வு விடுதிகள் கட்டக்கூடாது என்று உத்தரவாக சொன்னார். தந்தையின் உத்தரவை தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்ட சூரஜ்மல் ஓய்வு விடுதி அமைக்கும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இந்த தகவல் அரசின் பழைய குறிப்புகளில் காணப்பட்டன. இதை படிக்க நேர்ந்த அரசு அதிகாரிகள் கோவில் கட்டுவதற்கு அந்த மலையை மறு பேச்சு பேசாமல் வழங்கிவிட்டார்கள். மகா பெரியவா வாக்கு பொய்யாகுமா என்ன? கோவில் கட்டுகிற வேலையை தாராளமாக துவங்குங்கள் என்று அட்சதை போட்டு ஆசிர்வதித்தல்லவா டெல்லி பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். பக்தர்கள் உற்சாகமாகி அடுத்தடுத்த வேலைகளில் தீவிரமாக இறங்கினர். மளமளவென்று வேலைகள் துவங்கின. பெரியவாளின் அற்புதமும் கணக்கு வழக்கில்லாமல் அரங்கேறின. 1961 அக்டோபர் மாதம் பக்தர்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சமாஜம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினர். கோவில் கட்டுவதற்குண்டான இடத்தை அரசாங்க அனுமதியுடன் விலைக்கு வாங்கினார்கள். இனிமேல் விக்கிரகங்கள் தயாராக வேண்டியதுதான் பாக்கி. மகா பெரியவா உத்தரவுப்படி கோவிலில் பிரதிஷ்டை ஆகும் விக்கிரகங்களை வடிக்க கல் எடுப்பதற்கு வாலாஜாபாத் அருகில் உள்ள பட்டுமலை குப்பம் தேர்வானது. அந்த மலையிலிருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கணபதி சபதியின் மகாபலிபுரம் சிற்பச்சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மூலவர் விக்கிரகம் வடிக்க வேண்டுமே. மகா பெரிவாளின் அற்புதம் அடுத்து அங்கு அரங்கேறியது. மூலவர் விக்கிரகத்துக்கு பெரியவா தேர்வு செய்த இடம் திருநெல்வேலி. உத்தர சுவாமிநாதனோட மூலவர் விக்கிரகம் வடிப்பதற்கு தோதான கல் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டாகிவிட்டது. தாமிரபரணி நதியில் குறுக்குத்துறைங்கிற இடத்தில் ஒரு கல் புதஞ்சிருக்கு. 60 வருஷம் முன்னாடி செந்திலாண்டவன் விக்கிரகம் வடிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லோட எஞ்சிய பாகம்தான் அது. அதையே எடுத்து பயன்படுத்திக்குங்கோ என்று அருளினார் பெரியவா. ஆலய பணியில் இருந்த அன்பர்களுக்கு சந்தோஷமான சந்தோஷம். அதோடு ஒரு சந்தேகம். மூலவர் விக்கிரகத்துக்கு மட்டும் ஏன் தாமிரபரணி கரைக்கு போகச் சொல்கிறார் என்று. சரி, பெரியவா எது சொன்னாலும் அது தேவ வாக்கு என்று தீர்மானித்தவர்கள் திருநெல்வேலிக்கு வந்தார்கள். மகா பெரியவா குறிப்பிட்ட குறுக்குத்துறை பகுதிக்கு வந்தார்கள். அப்போது குறுக்குத்துறை நீளத்தில் அகலத்திலும் பறந்து விரிந்து காணப்பட்டது. நீரோ பிரவாகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. மூலவர் விக்கிரகம் வடிக்க வேண்டிய கல்லை எப்படி ஆற்றுக்குள் மூழ்கி தேடுவது? அதுவும் எந்த இடத்தில் அந்த கல் புதைந்துள்ளது? டெல்லி அன்பர்களை திகைக்க வைத்தன இந்த கேள்விகள். ஒரு காலை பொழுதில் நெல்லையப்பர் கோவிலுக்கு போனார்கள். நெல்லையப்பரையும் காந்திமதியையும் தரிசித்துவிட்டு ஆலய சிவாச்சாரியாரிடம் விஷயத்தை சொன்னார்கள்.
மகா பெரியவா சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற சிரமம் புரியறது. இங்கே தெற்கு ரத வீதியில் சுந்தர தீட்சிதர்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ அவருக்கு 85 வயசு. அவருக்கு இது சம்பந்தமான விவரம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி செந்திலாண்டவன் விக்கிரகம் வடிக்கிறப்போ இதில் முனைப்பாக இருந்தவர் என்றார். உத்தர சுவாமிமலை ஆலய அன்பர்கள் அடுத்து சுந்தர தீட்சிதரை சந்தித்தனர். இவர் சொன்ன விவரம் கேட்டு பிரமித்தார். இன்னமும் இந்த உயிர் உடம்புல ஒட்டின்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் மகா பெரியவாதான். அவர் சொன்னது வாஸ்தவந்தான். செந்திலாண்டவன் மூலவர் விக்கிரகம் பல ஆண்டுகளுக்கு முன் வடிக்கப்பட்டது. அதுக்கு பயன்பட்ட கல் அளவில் ரொம்ப பெருசு. எனவே விக்கிரகம் வடிக்கப்பட்டது போக எஞ்சிய பாகத்தை தாமிரபரணி ஆற்றிலே போட்டு விட்டார்கள். இது தெரிஞ்சு இப்போ உயிரோடு இருக்கிற ஒரே ஆசாமி நான் தான். அதைத்தான் பெரியவா சொல்லி இருக்கிறார். என்னோட உடம்பில் இருந்து ஜீவன் பெரியத்துக்குள்ள பெரியவா சரியான நேரத்தில் உங்களை இங்கே அனுப்பிச்சிருக்கார் என்று ஆனந்த கண்ணீருடன் சொன்னவர் அந்த இடத்தையும் துல்லியமாக அடையாளம் காண்பித்தார். பிறகென்ன, 30 தொழிலாளர்கள் நித்தமும் தாமிரபரணி ஆற்றில் குறிப்பிட்ட பகுதியை அகழ்ந்தார்கள். வண்டி வண்டியாக மணல் எடுத்து வெளியே போடப்பட்டது. அந்த இடத்தில் சுமார் 10 அடி ஆழத்தில் மகா பெரியவா அடையாளம் காண்பித்த முக்கோண வடிவ கல் கிடைத்தது. 1965ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குறுக்குத்துறையில் அந்த கல்லுக்கு வழிபாடுகள் நடத்தி விக்கிரகம் வடிப்பதற்காக மகாபலிபுரத்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த கல்லில் வடிக்கப்பட்ட விக்கிரகம்தான் இன்று உத்தர சுவாமி மலையில் நாம் தரிசிக்கும் சுவாமிநாத சுவாமி. அடுத்தும் அரங்கேறியது பெரியவா அற்புதம். ஒரு விக்கிரகம் வடிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் உத்தர சுவாமி மலையில் குடிகொள்ளப் போகிற சுவாமிநாத சுவாமியின் கல் ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த கல் விக்கிரகம் வடிப்பதற்கு உகந்தது தானா? மகாபலிபுரம் சிற்பச்சாலையில் உளி கொண்டு கல்லில் தட்டினார் கணபதி ஸ்தபதி. ஆனால் அந்த கல்லில் இருந்து எழுந்த ஒலி ஆண் விக்கிரகம் வடிப்பதற்கு உகந்தது இல்லை என்பதை அறிந்தார். இதில் எப்படி முருகப்பெருமானை வடிக்க முடியும்? பெண் தெய்வங்கள் வடிக்க வேண்டிய கல் அல்லவா இது என்று குழம்பிய ஸ்தபதி பெரியவாளிடம் ஓடினார். கவலைப்படாதே, உன் வேலையை நீ ஆரம்பி என்று அருளினார் பெரியவா. அதன்படி ஆச்சரியப்படத்தக்க வகையில் விக்கிரகம் வடித்து முடிக்கப்பட்டது. தயாரான சுவாமிநாத சுவாமி விக்கிரகத்தை டெல்லிக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் மகா பெரியவாளிடம் சென்றது. ஓர் இரவு முழுக்க தன் இருப்பிடத்தில் வைத்து ஆராதித்தார் பெரியவா. விக்கிரக மேனியை ஒரு நாள் முழுக்க தடவி தடவி பார்த்து ஆனந்தப்பட்டார். தன் திருக்கரங்களால் விபூதி அபிஷேகம் செய்தார். முருக பக்தர்கள் எவரும் மறக்க முடியாத அனுபவம் இது. கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா 8/9/1965 அன்று நடந்தது. காலை 6:30 மணி முதல் 8:30 மணிக்குள் இந்த வைபவத்தை நடத்தலாம் என்று மகா பெரியவா குறித்து கொடுத்திருந்தார். ஆனால் அங்கும் முருகப்பெருமானின் ஒரு திருவிளையாடல். இதற்கு முதல் நாள் நள்ளிரவு திடீரென வந்த வானொலி செய்தி அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. காரணம், அடுத்த நாள் அதிகாலை, அதாவது அடிக்கல் நாட்டு விழா தினத்தில் பாகிஸ்தான் விமானப்படை இந்தியா மீது போர் தொடுக்கப் போகிறது என்கிற தகவல்தான். விழா ஏற்பாடு செய்தவர்களுக்கு குழப்பம். இந்த வேளையில் எப்படி நடத்துவது? அப்போதைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, தமிழக முதலமைச்சர் எம் பக்தவத்சலம், சாதுராம சுவாமிகள் போன்றோர் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்னால் கலந்து கொள்ள இயலாது என்று விழா கமிட்டியினருக்கு அதிகாலை 3 மணிக்கு செய்தி அனுப்பினார் பிரதமர். ஆனால் பெரும் சேனாதிபதியான முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பாருங்கள். அதிகாலை 4:30 மணிக்கு டெல்லிக்குள் நுழைந்த பாகிஸ்தானின் விமானத்தை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திவிட்டது. அதன்பின் வானொலியில் அபாயம் நீங்கியது என்று அறிவிக்கப்பட்டது. குறித்த நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடந்தது. முதல்வர் பக்தவத்சலமும் சாதுராம சுவாமிகளும் ஒப்புக்கொண்டபடி கலந்து கொண்டனர்.
விழாவில் கலந்து கொள்ள முடியாத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருந்தார். செய்தியின் சாராம்சம் என்ன தெரியுமா? தேவ சேனாதிபதியான முருகப்பெருமான் இந்திய முப்படைக்கும் தலைமையேற்று பாகிஸ்தானின் விமானத்தை வீழ்த்தி போர் துவங்கிய கணமே அதை முடிவுக்கும் கொண்டு வந்துவிட்டார். ஆலயம் சிறப்பாக அமைந்து விழா வெற்றி பெற வாழ்த்துக்கள். தான் குடிகொள்வதற்கு முன்னரே டெல்லியையும் பாரதத்தையும் காப்பாற்றிய அந்த தேவ சேனாதிபதி சுவாமிநாத சுவாமியை நாமும் தரிசிக்க வேண்டாமா? கண்டிப்பாக டெல்லிக்கு சென்றால் நாம் எல்லாருமே இந்த உத்தர சுவாமிமலையை தரிசிக்க வேண்டும். எப்படி பாடுபட்டு டெல்லி பக்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மகாபெரிவா ரமண மகரிஷியின் முதல்ல ஆரம்பம், அதற்கு பிறகு மகாபெரிவாளின் அனுகிரகத்தோடு உத்தர சுவாமிமலையில் சுவாமிநாத சுவாமி எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சஷ்டி, இந்த தினத்தில் இந்த ஒரு அனுபவத்தை படிக்கிறத நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அனுபவம் இன்றைக்கி நான் படிக்க போகிறேன்னு, படித்து போட போகிறேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த உத்தர சுவாமி மலையை பற்றி ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கைவரவே இல்லை. இன்றைக்கி எதேச்சியாக நான் பிளான் பண்ணியே எடுக்கலை, டக்குன்னு இந்த பக்கம்தான் எனக்கு வந்தது, படித்தேன். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி எனக்கு மகாபெரிவா ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கி சஷ்டியாக இருக்குது, இதை நீ படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தீபத் திருவிழா உள்ளிட்ட ஏராளமான திருவிழாக்கள் இந்த உத்தர சுவாமி மலையில் ரொம்ப விமர்சையாக நடந்து வருகின்றன. மலை மந்திர், மலைய மந்திர், மலாய் மந்திர் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த திருத்தலம் டெல்லியின் அடையாளம், தமிழர்களின் பெருமை. அறுபடை வீடு சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு அரோகரா. உத்தர சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு அரோகரா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.